அருள்மிகு மதுரை மீனாட்சிபுரம் ஸ்ரீனிவாச பெருமானுடைய பிரம்மோற்சவ வைபவத்தில் முதலாம் வருட பிரம்மோற்சவத்தில் இன்றைய தினம் காலையிலே துவஜரோகணம் என்று சொல்லக்கூடியதான கொடியேற்று வைபவம் நடைபெற்று தற்சமயம் மாலை பொழுதினிலே ஹம்ச வாகனம் என்று சொல்லக்கூடியதான அற்புதமான வாகனத்திலே முதல் நாள் எழுந்தருளுகிறார். ஹம்சம் என்பதற்கு அன்னம் என்று ஒரு பொருள். அன்னப்பறவை எப்படி நன்மை தீமை என்பதை இரண்டையும் பிரித்தெடுக்குமோ அதுபோல பகவானிடத்திலே சரணாகதி செய்தவர்கள் நன்மை தீமைகளை அறிந்து நடப்பார்கள் என்ப தத்துவத்தினுடைய அடிப்படையாக சீனிவாச பெருமான் ஹம்சவாகனருடராக எழுந்து அருளுகிறார். இந்த ஹம்சவாகனத்தை நாம் பார்ப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை தீமைகள் என்பது மாறி மாறி வருகிறதல்லவா, அந்த தீமைகளெல்லாம் அகன்று நன்மையே மேலோங்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பிரம்மோற்சவத்திலே ஒவ்வொரு வாகனத்திலே வருகிறார். காலையிலே ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி உடனாய பத்மாவதி உடனாய சீனிவாச பெருமாள் அற்புதமான இந்த துவஜரோகணத்திலே நாச்சிமார்களோடு எழுந்து அருளி அந்த துவஜரோகணம் செய்யப்படுகிற கொடிமரத்துக்கு பக்கத்திலே கருடக்கொடியை ஏற்றுகின்ற அந்த நிகழ்விலே பெருமான் நாச்சிமார்களோடு எழுந்து அருளினார். தற்சமயம் பெருமான் ஹம்சவாகனத்திலே நாம் காணும்படியாக, நாம் அனுபவிக்கும்படியாக இந்த அன்ன வாகனத்திலே எழுந்து அருளுகிறார். இதை கண்டு நாம் வாழ்விலே தீமைகளை அகற்றி எல்லோருக்கும் நன்மையே செய்வோம். அப்பேற்பட்ட ஹம்சவாகனத்தை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.